ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க் மேட்ச் விளாண்டுருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த தரமான பூயா அடிப்போமா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க முன்னாடி போகிறோம். எனிமி ஒருத்தர் இருக்குது, அதனால் நம்ம அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போய் அடிக்கலான் இருக்கோம். எனிமி இப்போ இங்கே ஒருத்தன் யாரும் இல்லை, அதனால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம். நம்ம டீமில் ஒருத்தர் செத்துருவாங்க. இப்போ நம்ம ட்ராக்கிங் இதை வச்சுருக்கோம், அதனால் நம்மளுக்கு எனிமி எங்கே இருக்கான்னு தெரியுது. இவங்க முன்னாடி போய் ரஷ் பண்ணி இப்போ அடிப்போம். இதான் சரியான டைமு, அதான் ரஷ் பண்ணி அடிப்போம். பாருங்கள், ரஷ் பண்ணி அடிக்கிறது தான் இங்கே சரி. ரஷ் பண்ணி அடிக்க போவோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வருவார் பாருங்கள். அடிச்சிட்டோமா. இப்போ நம்மளுக்கு பின்னாலேருந்து யாரோ ஒருத்தவங்க சுடுவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு சுட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் மேட்ச் வின் ஆயாச்சு. நம்ம மெடிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிறோம். நம்மளுக்கு ஒரு கட்டானா கிடச்சிருக்கு. ஓகே, செகண்ட் ரவுண்டு. இப்போ நம்ம MP1 எடுத்துருக்கோம். கன்று எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அட்டாக் தான் பண்ணோம். பாருங்கள், இந்த மேட்ச் நான் ஒரு கேவலமாக பாட் மாதிரி விளாண்டுருப்பேன். நீங்களே பாருங்கள் இந்த மேட்ச் மட்டும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நல்லா விளாண்டுருப்பேன். இப்போ பாருங்கள், முன்னாடி நிற்கிறோம். ட்ராக்கிங் டேஸ் அங்கே போகிறாங்க காமிக்குது. பட் நான் லூசுத்தனமாக அங்கே எனிமி இருப்பான், அதை நான் பார்க்காம முன்னாடி போய் அங்கே அடிக்கலான்னு போவோம். சரி, இப்படி இன்னும் கொஞ்சம் ரஷ் பண்ணி அடிக்கலான்னு. பட் எனிமி இங்கே இருக்க நம்ம பார்த்தேன், ஆனால் இப்போ போய் நான் ரஷ் பண்ணி அடிக்கலான் இருந்தேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளை எனிமி அங்கேருந்து நம்மளை அடிச்சிருவான். பாருங்கள், இன்னொருத்தனை இங்கேயே எனிமி அடிச்சிடுவான். இவன் டெசர்ட் ஈகிள் வச்சு விளாண்டுருந்தான், ஆனால் இவனை இப்போ எனிமி இங்கே அடிச்சிடுவான். எப்படியாச்சும் ஹெல்ப்னு பண்ணுறான். அவன் டீம்மேட் எவனும் வரமாட்டான். ஒருத்த மட்டும்தான். நம்ம டீமில் 2 பேர். அவங்க இப்போ ரஷ் பண்ணி அடித்து அவனை நாக் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரஷ் பண்ணி அடித்து நாக் அவுட் பண்ணிடுவாங்க. நம்ம வின் ஆகிட்டோம். ஓகே, நம்மளுக்கு ஒருத்தர் ரிவைவ் பண்ணிடுறாரு. ஓகே, வாங்க இப்போ நம்ம தேர்ட் மேட்ச் விளாட போகிறோம். ஓகே, க்ளோவால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு மஷ்ரூம் லெவல் 3 வரையும் வாங்கிடணும். ஸோ க்ளோவால் ஒன்று வாங்கிடணும். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணிடணும் இதை கன்னை. அப்போ தான் நல்ல ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் தான் நம்மளுக்கு பண்ணோம். இப்போ வாங்க, இந்த டைம் நான் கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து அடிக்கலான் இருப்பேன். ஏன்னு பாருங்கள், இந்த டைம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் அடிப்போம் எனிமியை. ஏன்னா எனிமி ரொம்ப ஆபத்தாக இருக்காங்க. நிறையா பேர் நம்மளை அட்டாக் பண்ணிடுறாங்க. நம்ம டீமில் ஒருத்தர் செத்துட்டார். ஆனால் இந்த டைமில் ஒருத்தர் நான் ட்ராக் பண்ணிடுவேன். அங்கேயே வெளியவே நிற்பேன். இங்கே நின்று அந்த டோரில் ஏம் பண்ணியிருப்பேன். அவர் வெளியே வந்தாருன்னா சுடுறதுக்கு டோரில் ஏம் பண்ணியிருப்பேன். அவராக வெளியே வருவார். வேங்க, இப்போ சுடுவேன், அப்படியே அவர் உள்ளார போயிடுவார். இப்போ பாருங்கள், அவரே நான் ட்ராக் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அவர் எங்கேயோ வெளியே போகிறனால இந்த ஜன்னல் குதிப்பை தான் பார்ப்பார். இப்போ நம்ம அந்த ஜன்னல் குதிக்கும் போது கரெக்டாக அடித்து அவர் நாக் டவுன் பண்ணிடுவோம். பாருங்கள், நாக் டவுன் பண்ணியாச்சு. நம்ம டீமில் இன்னொருத்தன் களி. இப்போ 2 பேர் தான் நம்ம டீமில். இப்போ ஒருத்தர் இங்கே வருவார், நான் ஓரியன் போட்டு தப்பிச்சிடுவேன். இப்போ நம்ம அவரை அடித்து நாக் டவுன் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, இப்போ இன்னொருத்தர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவர் எது மாதிரி இதுன்னு தெரியல. எது மாதிரி ஆப்போனன்ட் ரொம்ப டஃப்பு, அதனால அவர் பதுங்கி இருந்தார். இப்போ நம்ம போய் ஓரியன் இருக்க அட்டாக் பண்ணலாம். பட் நான் அட்டாக் பண்ணல, இங்கேருந்தே பார்த்தேன் ஏதாச்சும் ரொம்ப டேஞ்சராக இருக்கான்னு. இப்போ நம்ம 4th மேட்ச் விடுவோம். இந்த லாஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம பூயா அடிப்போமா இல்லை நீங்களே பாருங்கள். இந்த 4th மேட்ச்சில் நம்ம இப்போ பாருங்கள், நம்ம பூயா அடிப்போமா இல்லை நீங்களே பாருங்கள். மேக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கன்னை. இப்போ மஷ்ரூம் 3 போட்டுக்கலாம், கிரானைட் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம லெவல் 2 ஹெல்மெட் போயிடலாம். நம்மள்ட்ட இருக்க இப்போ நம்மளுக்கு FF காயின் 100 ரூபா தான் இருக்குது. இப்போ நம்ம ரஷ் பண்ணி ஆட போகிறோம். பாருங்கள், முன்னாடி போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கேம்ப் பண்ணி அடிக்கலாம்னு நம்ம நினைப்போம். பட் எனிமி இங்கே பின்னாலேருந்து நம்மளை அடிப்பான். நீங்களே பாருங்கள், நல்ல வேலை நம்ம டீம்மேட்ஸ்லாம் ரிவைவ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் வருவாங்க பாரு, அவன் தான், அதனால் நம்ம காலி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் வந்து நம்மளை ரிவைவ் பண்ணுவார். நான் க்ளோவால் அதுக்குள்ளேன்னு போட்டுருவேன்.
இங்கே போட்டுருவேன். அப்புறம் நான் சூப்பர் மெடிக்கலை சுற்றி ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். இப்போ தரமாக நம்ம விளாடணும். பாருங்கள், இங்கே தான் இருப்பார். அவர் நம்ம டீம்மேட் ஒருத்தர் நாக் டவுன் பண்ணிடுவார். இப்போ பாருங்க, பின்னாலேருந்து நம்மளை ஒருத்தர் அடிப்பான். அங்கே அவங்க தான் அவ்வளோதான். நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லைன்னு தெரில. அங்கே அவ்வளோதான், நம்ம 4th மேட்ச் பூயா அடிச்சாச்சு. இப்போ ஒருத்தர் லால் அமௌண்ட் போட்டு அவங்களுக்கு கலாய்ச்சி விட்ருவார். பாவம் அவங்களாம் வெறியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம எத்தனாவது பிளேஸ்ன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தான் கடைசி பிளேஸ் இருக்கிறதுலே. இன்னொரு மேட்ச் விளாடுவோம். நம்ம 6 years ஓல்டு. ஓகே, நம்ம லாஸ்ட்டு மேட்ச் இது விளாட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம தரமாக விளாண்டுருப்போம். இப்போ பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, லோட் ஆகிட்டுருக்கு. ஒருத்தர் ஹூகாங்கு ரஷ் பண்ணி அடிக்க, நானும் ரஷ்ஷரு. பேக்கப் தான் யாரும் இல்லை. டிமிட்ரி ஒருத்தர் இருக்கார், அவரு ஓகே. நீங்கள் பாருங்கள், இந்த டைம் கொஞ்சம் தரமாக விளாடுவோம். ஆனாலும் இந்த இடத்துல நான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். கம்பேர் பண்ண போன கேமோட இந்த கேமில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் நிறையா. இப்போ அங்கே போகலாம். பாருங்க, 6 years ஓல்டு அவருக்காங்க, நம்மளும் அவர் 6 years ஓல்டு காமிக்கிறோம். இப்போ அங்கே உள்ளார இறங்குறோம். இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து குதிக்கிறோம். மேலே யாரோ இருக்காங்க. இங்கே அவரை ரஷ் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் இப்போ இங்கேருந்து எனக்கு பாதி ஹெச்பியை குறைச்சி விட்ருவாங்க. அதனால் நான் இப்போ ஃபால்ட் கேரக்டர் வச்சதுனால எனக்கு ஹெச்பி ஏறிடுச்சு. இப்போ முன்னாடி போய் அடிக்கலான்னு இருக்கோம். பாருங்கள், ஒருத்தர் அடிச்சிட்டாரு. பின்னால் யாரும் நம்மளை அடிக்க வராங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கூச்சிடுவோம், உள்ளார கூச்சிப்போம். இன்னும் ஒருத்தர் மட்டும்தான். நம்ம கில்லை கன்ஃபார்ம் பண்ணி வரோம் நம்ம டீம்மேட்ஸ்க்கு. இவங்க ஒருத்தர் மட்டும்தான். தரமாக இந்த டைம் அடிப்போம். பாருங்கள், தரமாக இந்த டைம் ஒருத்தர் அடிப்போம். அவ்வளோதான். எப்படியாச்சும் நம்ம இந்த டைம் எப்படியாச்சும் நம்ம நிறைய கில் அடிக்கிறோம். அதுக்காகவே இப்போ நம்ம டெசர்ட் ஈகிள் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு மஷ்ரூம் level 3 வரையும் பண்ணிடுவோம். அப்புறம் க்ளோவல் ஒன்று வாங்கிடுவோம். இப்போ பாருங்கள், டெசர்ட் ஈகிள் எடுத்தாச்சு. நமக்கு 1 tapலாம் வராது. அதனால் நம்ம டேரெக்டாக போய் அங்கே ஒரு கன்னை மட்டும் இப்போ எடுக்கணும். நான் இப்போ எனிமி இருக்கானா இல்லைன்னு பார்க்கல. டேரெக்டாக குச்சி போய் எடுத்துருவேன் கன்னை. பாருங்கள், எனிமி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேக்கப் இருப்பாங்கன்னு சொல்லி நான் எடுத்துருவேன். இப்போ நம்ம வேறு கன்று எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நானே ஒரு அடித்து நாக் அவுட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு அழுத்திப்பிடி கன்று எடுத்துருப்போம். உள்ளார யாரையோ ட்ராக்கிங் வந்து, ஆனால் நம்ம இந்த டைம் ரஷ் பண்ணி அடிக்கிறது கரெக்டுன்னு தோணுச்சு. ஓரியன் ஸ்கில் வேறு ஆக்டிவேட்டாக இருந்துச்சு. ரஷ் பண்ணி அடிப்போம். இங்கே நான் நல்லா விளாண்டுருப்பேன். பட் இந்த டைமில் நான் கன்னை இதை அமுக்கலை. ஆனால் நம்ம டீம்மேட் லெவலில் வந்து அடித்து காப்போம். இப்போ நம்ம UMP ஒன்று எடுத்துட்டோம். 3rd மேட்ச்சு வாங்க பார்ப்போம். 3rd மேட்ச்சு க்ளோவல் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வெஸ்ட் level 3 அப்டேட் பண்ணுறோம். இப்போ வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். வாங்க பாருங்கள் எப்படி நம்ம இப்போ நாக் டவுன் பண்ணுறோன்னு. பார்த்துட்டே இருங்க. முன்னாடி போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு எனிமி எங்கே இருக்கா நம்ம டார்கெட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எனிமியை பார்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். எனிமிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். இருங்க, எனிமி இன்னும் வெளியே வரல. நம்ம எனிமி எங்கே இருக்கான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிட்டோம். இப்போ அவன் ஒருத்தர் சாண்ட்ரினை முன்னாடி விட்டு போவார். முன்னாடி பாருங்கள் முன்னாடி இருக்கோம். இப்போ ஏம் வச்சுட்டு இப்போ நம்ம இறங்கி அடிக்க போகிறோம். இந்த இடம் இப்போ ஜோன் சிங்க் ஆகும். சரி, எனிமி யாராச்சும் இந்த பக்கம் ஓடி வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனிமி இங்கே யாராச்சும் வராங்கன்னு பார்த்தோம். ஜோன் சிங்க் ஆனாலும் இங்கே எனிமி இருக்க மாட்டாங்க. நம்ம டீமில் வர ஒருத்தர் நாக்கு. ஆனால் இப்போ நம்ம முன்னாடி போய் அடிப்போம்.
இப்போ அவர் நம்ம 2 பேர் அவங்க ஆப்போசிட் டீமில் 2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக முன்னாடி போய் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்றேன். இப்போ ஒருத்தர் தான் நம்ம மேலேருந்து ஒருத்தர் இருப்பார். அது நான் போய் டேரெக்டாக அடிப்பேன். இப்போ பாருங்கள், ஆனால் எனக்கு நல்லா டேமேஜ் தருவார். அதனால் நான் டேரெக்டாக போய் அடிப்பேன். இப்போ நான் ஓரியன் போட்டுட்டு தப்பிச்சிடுவேன். ரிட்டன் இங்கேருந்து நான் அடிப்பேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், அவர் நாக் டவுன் ஆயாச்சு. AWMO எடுத்துருவேன் UMPக்கு பதிலாக. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ 4th மேட்ச் இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சோன்னா பூயா அடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோன்னு இப்போ பார்க்கலாம். எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம் இப்போ பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம 3rd இருக்கோம். 2 கில் தான் இருக்கோம். எப்படியாச்சும் செகண்ட் ஃபஸ்ட் பொசிஷனுக்குள்ளே வரணும். அதுக்காக இந்த டைம் எப்படி விளாட்றோம் நீங்களே பாருங்கள். ப்ளீஸ் பாருங்கள். சேனல் பக்கம் இருக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம இங்கேருந்து ஏம் பண்ணலாம். அங்கே ஒருத்தர் கேம்ப் பண்ணி அங்கே நிற்பார். அவர் நான் பார்த்துட்டனால இங்கே வருவார்னு சொல்லி இங்கே ஒரு அடி அடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் டேமேஜ் தந்துடுவாங்க. நான் ஓரியன் போட்டு தப்பிச்சிடுவேன். ரிட்டன் இப்போ நான் மேலே ஏறி இந்த டைம் சரியான இடம்னு சொல்லி மேலே ஏறி அவங்கள அடிக்க போவோம். நம்ம டீமில் வேறு ஒருத்தர் நாக்கு. இப்போ அங்கே ஒருத்தர் கேம்ப் பண்ணியிருப்பார். அவரை நம்ம டீம்மேட்ஸே அடித்து காலி பண்ணிடுவாங்க. பாருங்கள், என்னை யாரும் இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணாங்க. உடனே நான் இந்த பக்கம் தப்பிச்சிடுவேன். பாருங்கள், அவர் அங்கே இருப்பார். இப்போ நான் இந்த கன்னை எடுத்துடுவேன். க்ளோவால் சேஃப்டி போடுறேன். அதெல்லாம் நம்ம டீம்மேட்டே நாக் டவுன் பண்ணிடுவாங்க அவங்கள. பாருங்க, அவங்க கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவேன். இப்போ இன்னும் ஒருத்தர் தான், நம்ம டீம்மேட்டே அவங்கள காலி பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம 4th மேட்ச் பூயா அடிச்சாச்சு. ஓகே, பாருங்கள் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு. பாருங்கள், இவரு தான். ஓகே, சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு FF டீமுக்கு ஆள் வேணும். அதனால் உங்கள் UID கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய், see you.